இல்லையாண்ணா சிஸ்டம்ஸ் ரெடி. ஃபீல்டு டீம் கைட் பண்ணலாமா? ஆல்வேஸ் ஆதி. கிருஷ்ணா டெம்பிளோட கோஆர்டினேட்ஸை லாக் பண்ணிட்டேன். கனெக்டிங் மேஹுல் சார். அது இல்லையாண்ணா, நாங்க மெயின் கேட்ல இருக்கோம். கதவு ஃபுல்லா சீல்ட் ஆயிருக்கு. பயப்படாதீங்க மேஹுல், என்னோட ஸ்டோன் கிரஷர் 3000 இந்த கதவை அப்படியே மண்ணாக்கிடும். ஓ, இதுல இருக்கிற AA பேட்டரி வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட், ஏன்ஷியன்ட் டோருக்கு ஹேமர் வேண்டாம், புத்தி வேணும். அது கேமரா ஆன்ல இருக்கு. கதவுல ஒரு பசில் இருக்கு. லியானா டிகோட் இட். கேமரா ஃபீட் ஆன்லைன். லியானா மாடர்ன் தலையோட பவர் ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் கிட்ட காட்டுங்க. லூகா பார்த்து போ, நம்ம மாஸ்டர் தேவ்ஸ் கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது. சாரி ஜக்கி அண்ணா, ஒசுக்குது. இங்க கிருஷ்ணரோட தங்க சிலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனா மேகுல் நமக்கு முன்னாடி அங்க போயிருக்கா. சீக்கிரம் வா, அந்த ஸ்டாச்சுவை நாம தான் எடுக்கணும். சரி இருங்கண்ணா, நானே வரேன். இல்லையாண்ணா, இங்க 4 டயல்ஸ் இருக்கு. சிம்பிள்ஸும் தெரியுது. எஸ் சார், வால்ல ஒரு ஏன்ஷியன்ட் ரிடல் இருக்கு. அதை நான் டிகோட் பண்றேன். நண்பர்களே, இந்த ரிடலை நாம கிராக் பண்ணணும்னா அதுக்கு இந்த 4 ரிடலோட ஆன்சர் தெரியணும். முதல்ல, நம்ம நாள் எதால ஆரம்பிக்குது? ரெண்டாவது, ராத்திரியில நம்ம கூட இருக்கிறது யாரு? மூணாவது ரிடல், ராத்திரிய மின்ன வைக்கிறது யாரு? அப்புறம் 4வது ரிடல், மழைக்கான கடவுள் யாரு? இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4க்கான பதில் தேவை. காட் இட் சார். என்டர் பண்ணுங்க. சன் நாள், மூன் ராத்திரி, ஸ்டார் வழிகாட்டி, அப்புறம் கிளவுட் மழை. ஹே லியானா, நீங்க ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஐ மீன் குட் ஜாப்ஸ் டீம். தேங்க்ஸ் ஆதி. சார், உள்ள ரொம்ப இருட்டா இருக்கும். கேர்ஃபுல். புரிஞ்சதா சயின்டிஸ்ட்? வாங்க உள்ள போலாம். லாஜிக்கல் ஆர்மி, சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மிஷன்ல எங்களுக்கு உதவி பண்ணுங்க. பயப்படாதீங்க மேஹுல், என்னோட நைட் அவுட் காகல்ஸ் நமக்கு கிளியரான வழியை காட்டும். எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இந்த ஒயரை யாரு இப்படி எல்லாம் மாத்தி வச்சது? ஆதி, உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. முன்னாடி வழியும் பிளாக் ஆயிருக்கு. ஏதாவது வழி இருக்கா? சார், என்னோட தெர்மல் ஸ்கேன் படி உள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அங்கிருந்து தான் சன்லைட் வருது. அங்க காரிடார் வால்ஸ்லயும் பெரிய கண்ணாடி இருக்கு. கிளாசிக் ஏன்ஷியன்ட் இன்ஜினியரிங். சார், அந்த மிரர்ஸை மூவ் பண்ணலாம். புரிஞ்சிருச்சு. சயின்ஸ் ஆஃப் ஆப்டிக்ஸ். இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. லைட் ஒரு ஸ்மூத்தான மிரர் மேல வந்து விழும்போது அது அதே ஆங்கிள் பவுன்ஸ் ஆகும். நாம இந்த மிரர்ஸை சரியான ஆங்கிள் செட் பண்ணா அப்போ சன்லைட் நேரா பக்கத்துல இருக்கிற லாக் மேல விழும். வழி கிளியரா இருக்கு. குட் ஜாப் டீம். பாத்தியாமோ காயான் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு? கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. வாவ் ஜெக்கினா, நீங்க நிஜமாவே மாஸ்டர் பீஸ் தான். சீக்கிரம் உள்ள வாங்க, எனக்கு பசிக்குது வேற. அண்ணா, இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் இல்ல, கசப்பா இருக்கு. சாப்பாடை விட்டுட்டு முன்னாடி நட. மேகுல் நம்மளை விட ரொம்ப முன்னாடி போயிருக்கான். சார் நில்லுங்க. என்னோட ஃப்ளோர் ரேடார் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ட்ரெஷர் ட்ராப். ஒரு ஸ்டெப் தப்பா வச்சாலும் கதவுல இருந்து பாய்சன் டாட்ஸ் வரும். இந்த வழி எப்படி கிராஸ் பண்றதா? அது ஃப்ளோர்ல மார்க்கிங்கே எதுவும் இல்ல. மார்க்கிங்ஸ் இன்விசிபிளா இருக்கு சார். ஆனா டைல்ஸோட வெயிட் சென்சர்ஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் பேட்டர்ன் செட் பண்ணிருக்கு. ஆதி, ஸ்கேனை ஓவர்லே பண்ணுங்க. சார், நான் உங்களுக்கு காலம்ஸோட நம்பர்ஸை சொல்றேன். ஃபர்ஸ்ட் காலம்ஸ் 2 4 6, ரெண்டாவது 3 6 9, மூணாவது 5 10, எண்ட்ல மிஸ்ஸிங் நம்பர். கைஸ், இந்த ஃப்ளோரோட பேட்டர்னை டிகோட் பண்ணுங்க. சேஃப் கிராஸ் பண்றதுக்காக மேகுல் சார் 3வது காலமோட கடைசியில என்ன நம்பர் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் காலம் 2ஓட டேபிள், செகண்ட்ல 3க்கான டேபிள், அப்போ தேர்ட்ல 5க்கான டேபிள். அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல 15 வரும். பிரில்லியன்ட் சார்.
வாவ் மெஹுல், உன் மேத்தமெட்டிக்ஸ் என் கால்குலேட்டர் விட ஃபாஸ்டா இருக்கு. சரி வா போலாம். ஐயோ கடவுளே, இங்க ஒரே ஒரு டோர். ஆனா இங்க சாவி போறதுக்கான இடமே இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என்னோட வாய்ஸ் பாஸ்வேர்டை வச்சு இதை ஓபன் பண்றேன். திறந்துடு சேம், திறந்துடு சேம், திறந்துடு சேம், திறந்துரு. கத்துறதால ஒன்னும் ஆக போறதில்ல சயின்டிஸ்ட். சார், ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் படி பார்த்தா இந்த வாய்ஸ் டோர் இது ஒரு டோர் ஆஃப் நோட்ஸ். இது ரேண்டமா இல்ல, ஒரு எக்ஸாக்ட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை வச்சுதான் இதை திறக்க முடியும். இத அக்கூஸ்டிக் ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். நாம அதே ஃப்ரீக்வன்சில சவுண்ட் வேவை உருவாக்கும் போது அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதோட லாக் ஓபன் ஆகும். நாம கிருஷ்ணனோட ஃப்ளூட்டோட எக்ஸாக்ட் நோட்டை ப்ளே பண்ணணும். ஆனா லியானா, சார்கிட்ட ஃப்ளூட் எங்க இருக்கு? சார், நாங்க கதவை பிளாஸ்ட் பண்றதா? கண்ணை திறந்து பாரு ஆதி. இங்க ஃப்ளூட் இல்ல, ஆனா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. பவுல்குள்ள எந்த லெவல்ல தண்ணி இருக்கோ அதுபடிதான் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹை பிட்ச் நோட் வேணும். வாவ் சார், உங்க அப்சர்வேஷன் லெவல் வேற டைமென்ஷன்ல இருக்கு. டூல்ஸ் எப்பவும் அக்கம் பக்கத்துல தான் இருக்கும். அது நமக்கு அதை பார்க்க தெரியணும், அவ்வளவுதான். வாங்க உள்ள போலாம். அங்கேயே நில்லு மேகுல், அந்த தங்க சிலை எங்களோடது. நான் போய் உன்னை பஞ்ச் பண்ணவானா? என் மூட் ரொம்ப மோசமா இருக்கு. மேகுல், நீ பின்னாடி போ. தி கிரேட் புல்புல்யா, இவங்கள என்னோட லேசர் லைட்டை வச்சு நான் பிடிக்கிறேன். இதுல வைஃபை கனெக்ட் ஆகாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சது. ஆதி, ஒரு ஃப்ளோர் ஸ்கேன் எனக்கு முன்னாடி. ஸ்கேனிங் சார். சரியா 2 ஸ்டெப் எடுத்து வச்சா அங்க லூஸ் ஸ்டோன் இருக்கு, அது கீழே ட்ராப் டோர் இருக்கு. புரிஞ்சது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆதி, இவங்க 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. இல்லையானா ஐடலோட பெடஸ்டல்ல கடைசி லாக் இருக்கு. எனக்கு உங்களோட தேவை இருக்கு. நீ ஜக்கியனாவே அடிச்சிட்டியா? இப்போ நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஓது நில்லு பிங்க் பைல்வான். இந்த தடவை இந்த கிரேட் புல்புல்யாவோட மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இன்வென்ஷன் சப் ஜீரோ ஃப்ரீஸ் ரே 3000 கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வாவ், ஏய், இது வேலை செஞ்சிருச்சு. பிளாஸ்ட் ஆகாம வேலை செஞ்சிருச்சு. பாத்தியா மேகுல், நான் சொல்லியிருக்கேன் என் சயின்ஸ் எப்பவுமே தோக்காதுன்னு. பிரில்லியன்ட் ஜாப் சயின்டிஸ்ட். நீங்க எனக்கு தேவைப்படுற டைமை கரெக்ட் டைம்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க. இல்லையா, நான் இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு ஏன்ஷியன்ட் வெயின் ஸ்கேல் இருக்கு. நான் இந்த ஸ்டாச்சு அப்படியே டைரக்டா எடுத்தா அப்ப பேலன்ஸ் எஃபெக்ட் ஆகும். சீலிங் மேல வந்து விழுந்துரும். இதுல ஒரு क्वेश्चन இருக்கு. கேமரா ஃபீட் கிளியரா இருக்கு சார். லெட்ஸ் டீகோட் திஸ் அல்ஜிப்ரா. நண்பர்களே, இந்த சிலையை சேஃபா எடுக்கிறதுக்கு நாம அதோட எக்ஸாக்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சிலை +2 kg இஸ் ஈக்குவல் டு 5 kg + 3 kgனா அப்போ சிலையோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. Got it. சார், சிம்பிள் அல்ஜிப்ரா தான். ரைட் சைடுக்கான டோட்டல் 8 கிலோகிராம். அப்போ 8 - 2. ஐடலுக்கான எக்ஸாக்ட் வெயிட் 6 கிலோகிராம். 6 கிலோஸ். எக்ஸாக்ட்டா 6 கிலோவா இருக்கும். எஸ் சார், நீங்களும் ஹிலியானாவும் தி பெஸ்ட் காம்போ. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அட ஜக்கி அண்ணா, இந்த தடவை நம்ம ஏதாவது சூடான இடத்துல போய் திருடலாம். இங்க பாருங்க, நான் நினைஞ்சிட்டேன். வாயை மூடிட்டு போய் வண்டியில உட்காரு. ஸ்டாச்சு கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸும் இந்த 2 திருடங்களையும் பிடிச்சிட்டாங்க. அதே ஹிலியானா, உங்க ரிமோட் சப்போர்ட் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்தது. அறிவு அப்புறம் டெக்கான பர்ஃபெக்ட் காம்பினேஷன். Thank you சார். ஆனா மொத்த கிரெடிட்டும் ஆதிக்கு தான் போணும். அவரோட ஃபாஸ்ட் டான்ஸ் கேன்சல் இல்லாம இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. We make a pretty great team, right ஆதி? பர்ஃபெக்ட் டீம். நீங்க பெஸ்ட். ஐ மீன் டெக் பெஸ்டா இருக்கு. அதாவது நான் பெஸ்டா இருக்கும். அண்ணா, ஜெயில சாப்பாடு கிடைக்குமா? நம்ம ஜெயிலுக்கு போக போறது இல்ல.
வா வண்ணா, ஸ்லைம் நல்லதுதான். இன்ஸ்பெக்டர், எங்களோட ஸ்டாப் வந்துருச்சு. மேகுல், ஜெக்கி அப்புறம் லூக்காவை பிடிக்கிறது குழந்தை விளையாட்டு ஒன்றும் இல்லை. பிக்சர் இன்னும் முடியல. சரியா சொன்னீங்கண்ணா. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருவோமா?